என்ன சண்டை நடந்துச்சு? அதுவா அது எங்க குடும்ப பிரச்சனை. அதையா நீங்க கேக்குறீங்க? சொல்லுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் தானே. அதெல்லாம் ஒரு ஆறுதல வேண்டாம் ஐயா. அதெல்லாம் தேவையில்ல. இல்ல கைதிட்டாத அடி போடுச்சு. அப்படியா? ஆமா ஐயா. சொல்லுங்க. காட்டுல நீங்க தன்னந்தனியா அறியறீங்களே, உங்களுக்கு என்ன வேலை இந்த காட்டுல என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அரக்கன் பிரம்மராஜன் அப்படியே அமைதியா இருக்கிற பெண்ணே, என்னையா இவ்வளவு அழகு பொருந்திய மங்கை இப்படியே காட்டுக்குள்ள நிக்கலாமா? யா நேரம் இந்த காட்டு வழியா தானே எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. ஏன் கூட வாமா, அரண்மனைக்கு நம்ம போகலாம். ஐயா அதுக்கு வேற மாதிரி ஆள பாருங்க. வேற மாதிரி பாக்கணுமா? ஆமா, நீ தான் அதுக்கு பொருந்துவா. நம்ம அரண்மனைக்கு போகலாம். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது பாத்துக்காங்க. வேற ஆகவே வழிய விடுங்க. அம்மா, உன் மேல எனக்கு ரொம்ப ஆசையாகி விட்டது. ஆனால் நம்ம எங்க போனோம்? அரண்மனைக்கு போகணும். வாரியா? ஐயா ஓயாம அரண்மனைக்கு கூப்பிடாதீங்க. உங்க பொண்டாட்டி இருந்தானா அவளை கூப்பிடுங்க, என்ன கூப்பிடாதீங்க. அம்மா பெண்ணே, உனக்கு நான் கால் தாங்க ஷேடி வைப்பேன், கை தாங்க ஷேடி வைப்பேன். அதெல்லாம் உங்க மனைவிக்கு வைங்க ஐயா.